ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். அறிவுநெறி விளங்க ஞானசபை நிறுவியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ஆர்வம் என்னும் சொல்லின் பொருள் விருப்பம். வன்பார்கண் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வன்பால் பிளஸ் கண். குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை பூக்களின் பெயர்கள் உள்ளது? 99. குறிஞ்சிப்பாட்டை அச்சில் பதிப்பித்தவர் யார்? உவேசா. உவேசா பெயரில் நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. உவேசா நூல் நிலையம் எங்கு உள்ளது? பெசட் நகர், சென்னை. உவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த இதழில் தொடராக வெளியிடப்பட்டது? ஆனந்த விகடன். உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். உவேசா நினைவு இல்லம் எங்கு உள்ளது? உத்தமதானபுரம். உவேசா எத்தனை வயது வரை தமிழுக்காக உழைத்தார்? 87. முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். நாய்க்கால் சிறுவிரல் போல் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் நாலடியார். நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறியவர் யார்? ஔவையார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம் என கூறியவர் யார்? பாரதியார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? பாரதி. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு 1972. வன்மை என்பதன் பொருள் கொடைத்தன்மை. வன்மை என்பதன் பொருள் கொடுமை. நாலடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதை போன்றவர்? வாய்க்கால். மனைக்கு விளக்கம் மடவாள் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் நான்மணிக் கடிகை. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகைப்படும்? 7. ஆணம் என்பதன் பொருள் குழம்பு. நாழி என்பதன் பொருள் தானியங்களை அளக்கும் படி. கூடாரம் இடுவது என்றால் என்ன? தங்குவது. ஆற்றுண்ணா என்பதன் பொருள் கட்டுச்சோறு. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார்? சித்தர்கள். கவிக்கோ அப்துல் ரகுமானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆலாபனை. சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடு அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1970. பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1978. கடம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உடம்பு. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் மதுரை. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்த ஆண்டு 1939. பழங்காலத்தில் பல பணிகளை செய்த சுட்டெழுத்து எது? உ. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க பயன்படும் வினா எழுத்து எது? ஆ. அழுத்தம் கொடுத்து சொல்ல பயன்படும் வினா எழுத்து எது? ஏ. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற வரிகளை பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எவன் கோலோ. திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும்
பொருள் என்ன? என்ன பயன் கருதியோ? துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதிப்பட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.